தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, உலகத்தில் வாழும் மனிதர்கள் மனங்களெல்லாம் ஒரு சமய நிலைக்குள் இருக்கும் என்பதில் நாம் ஆசை கொள்வதில் அர்த்தமில்லை. மனங்கள் நொடிக்கு நொடி, தினங்களுக்கு தினம், வினாடிக்கு வினாடி மாறும் தன்மைகளை உடையது. எத்தனை ஆய்வுகள் வந்தாலும் இதில் வெற்றிகளை காண முடியாது. ஏனென்றால் மனிதன் மனம் எப்பொழுதும் ஒரு சமநிலைக்குள் இருப்பதில்லை. என் உறவுகளே, நமக்கான வாழ்க்கையை நாம் தான் இயற்கையோடு கொண்டாட வேண்டும் என என் பதிவுகள் அனைத்திலும் நான் உரைப்பதுண்டு. அதை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு முடிவையும் போர்க்கள வாயிலாக தேர்ந்தெடுத்து விடலாம், போர்க்களத்தில் வெற்றி அடைந்து நம் சமநிலை அடைந்து விடலாம், மனிதர்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைப்பதில் தவறு. ஏனென்றால் இங்கு இயற்கைகள் ஒருபொழுதும் தன் வாழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதில்லை. வெய்ய காலங்களில் வெய்யலாகவும், இரவு நேரங்களில் இரவாகவும், பகல் நேரங்களில் அழகான தென்றலாகவும் மாறி மாறி இயற்கைகள் தன் குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளாமல் அழகூற இந்த மனித வாழ்க்கையை கடத்தி கொள்ள உதவி கொண்டிருப்பதை போல் நாம் தான் நம் மதியை சற்றே மாற்றிக்கொண்டு போர்க்களம் தவிர்த்து சமநிலை அடைய வேண்டும் என உணர்ந்து எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் இங்கு போர்க்களம் முடிவுகள் காணாத ஒன்றாக தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு வெற்றியும் போர்க்களத்தால் அடைவதை விட சிறந்த பேச்சாற்றினாலும், சிறந்த ஒற்றுமையாலும், சிறந்த கூட்டு முயற்சியாலும் தான் வெற்றிகளை காண முடியும். அதை உணராமல் சிலர் இன்றளவும் போர்க்களத்தை உருவாக்கி, உயிர் சேதத்தை உருவாக்கி, மண்ணில் எண்ணற்ற சாதனைகளை உருவாகும் வீரர்களை மண்ணோடு மண்ணாக மக்கும் நிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் இருந்து மாற்றங்களை காண வேண்டுமென்றால் நம் மனம் மாற வேண்டும். அதற்கான மாறுதலை இயற்கை தரும் என்று உணர்ந்து என்றும் நம் வாழ்க்கை இயற்கையோடு இருக்கும் வண்ணம் செய்து கொண்டு போர்க்களத்தால் நிச்சயமாக ஒற்றுமை நிகழாது. அதை உணர்ந்து போர்க்களம் தவிர்த்து சமத்துவத்தை காண பேச்சாற்றலோடு, சிறந்த ஒற்றுமையோடு இந்த வாழ்க்கையை கொண்டாட வேண்டும். அழகான இயற்கை தந்த வரம், இதன் மீது நம் வாழ்க்கை மிக அழகாக செல்லும் என உணர்ந்து இயற்கையோடு சார்ந்த வாழ்க்கையை போர்க்களம் தவிர்த்து அழகாக வாழ முற்படுங்கள். இந்த மண்தடம் மீது மானுட பிறவிகள் யாவருக்கும் இந்த பதிவின் மூலம் உரைத்துக் கொள்கின்றேன். என் உறவுகளே, நிதர்சனமான வாழ்க்கை இயற்கை தருகின்றது. இதோடு சேர்ந்து வாழ்வதற்கு என்ன குறையாக நமக்கு உள்ளது? அழகாக இந்த வாழ்க்கையை வாழ ஏன் போர்க்களம் வேண்டும்? பேச்சாற்றலோடு நல்ல ஒற்றுமையோடு போர்க்களம் தவிர்த்து அழகாக வாழுவோம்.